தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் மேடையில் என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னது அவருடைய தொண்டர்கள் மத்தியில் கட்சியோட எதிர்காலம் குறித்த கவலையை அதிகரிக்கிறதாக அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் கழக ஆட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக செயல்படும் அப்படின்னு களமிறங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகமான தேமுதிக 2016 சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாம கடும் வீழ்ச்சியை அடைஞ்சது. கடந்த சட்டசபையில் எதிர்கட்சியாக செயல்பட தேமுதிக ஒரு சீட் கூட கிடைக்காம முடங்கி போச்சு. தோல்வி அடைஞ்சாலும் கூட மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை போலவே மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிஞ்ச சில மாதங்களிலேயே மக்கள் நல கூட்டணி உடைஞ்சதோட விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாம டிசம்பர் மாதம் முதலாகவே அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்தார். கடந்த வாரம் தன்னுடைய மகனோட புதிய திரைப்பட பூஜையில் பங்கேற்றதன் மூலமா தன்னுடைய உடல்நிலை குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு விஜயகாந்த் முற்றுப்புள்ளி வச்சாருன்னு சொல்லலாம். இருந்தாலும் தொண்டர்களை பல மாதங்களாக சந்திச்சு பேசவே இல்லை. இது குறித்து தொண்டர்கள் மத்தியில் புலம்பல் எழுந்ததால திருப்பூர் மே தின விழாவில் விஜயகாந்த் பங்கேற்பார் அப்படின்னு கட்சி அறிவிச்சிருந்தது. மே தின கூட்டத்தில் சொன்னபடி விஜயகாந்த் கலந்துகிட்டாரு. ஆனா அவருடைய பேச்சு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மே தின கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் மே தின வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன், தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன் அப்படின்னு அதிரி புதிரியாக ஆரம்பிச்சாரு. அவருடைய பேச்சு 8 மணி நேர வேலை எப்போ வந்தது தெரியுமா? 1986 தான். அரிசி ஆலையில தான் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். அதனாலேயே அன்னைக்கு முதல் நான் எங்க போனாலும் தொழிலாளர்களுடைய இருக்கேன். திடீர்னு பேச்சப்போ கண் கலங்கினார் விஜயகாந்த். கூட்டத்தில் இருந்த ஒருவர் அழாதீங்க கேப்டன் அப்படின்னு குரல் கொடுத்தார். நான் பேசும்போது கண்ணில் தண்ணி வரும்னு தெரியாதா? வேணும்னா தொழிலாளர்களுக்காக அலறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. தமிழகத்தில் மின்சாரத்துறை மின் மயானத்துறை ஆகிருச்சு. என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி கைகூப்பி வணங்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. தமிழகத்தோட மாற்று சக்தி தேமுதிக ஊழலை ஒழிச்சு புதிய அரசியல் பாதையை தேமுதிகவால மட்டுமே அமைக்க முடியும் அப்படிங்கிற கோஷத்தோட களமிறங்கின தேமுதிக கட்சி விஜயகாந்தோட உடல்நிலை குறைவு காரணமா தகிக்கும் அரசியல் தீயில சிறந்த எதிர்கட்சியா செயல்பட முடியாதது ஒரு பக்கம், விஜயகாந்தோட உடல்நிலை மறுபக்கம். இதனால இப்ப துயரத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்ச தொண்டர்களும். சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். இந்த 10 வருஷத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு காஃபி போடுறேன்னு சொன்னால் கூட சூர்யா ஓடி போகிறாங்க, தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்கிறாங்க. அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாவே வரல. ஒரு சப்பாத்தி என் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. எங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாமல் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கினா இந்த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படம்.